மனுஷனை பார்த்து சபைக்கு வராதங்க பிரியமானவர்களே. பாஸ்டர் இருந்தா ஒரு மாதிரி, பாஸ்டர் இல்லாட்ட ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. இயேசு இயேசு இருக்கணும், தெய்வம் இருக்கணும், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கணும். அப்பதான் உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்கும், அப்பதான் உன் வார்த்தையில காரியங்கள் நடக்கும். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அந்த வசனத்தை வாசிங்கம்மா, திரும்ப வாசிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் பாருங்க, வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். நீங்க எப்பாவது நாடி இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு வரங்கள் தாங்க, எனக்கு வல்லமை தாங்க, எனக்கு கனிகள் தாங்க. எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? ஐயோ ஆண்டவரே எனக்கு இது தாங்க, எனக்கு அது தாங்க, காசு இல்லை, சாப்பிட வழி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கேட்டிருக்கீங்களே தவிர, ஆண்டவரே உங்க வல்லமை வேணும், உங்க வரங்கள் வேணும், எனக்கு ஆவிக்குரிய கனிகள் வேணும், நான் தேசத்தை கலக்கணும், நான் சபைக்காய் எழும்பணும், என்னோட வாழ்க்கை மற்றவர்களுக்காய் இருக்கணும். எப்பயாகிலும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? பரவாயில்ல, இப்ப கேட்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் தான் பேசுகிறார். இனி கேளுங்க, உங்களோட வாழ்க்கையில வல்லமையை கேளுங்க. கர்த்தரையும் அவர் சேர்த்து சொல்றார் பாருங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவருடைய வல்லமை எப்பொழுதும் நாங்க கேட்கணும். அவருடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நான் ஒரு சாதாரண மனிதனாய் நின்று இதில் நான் பேசுவேனாயிருந்தால் அது தகரத்தில் தட்டுகிற மாதிரி இருக்கும். அவருடைய பிரசனத்தில் நின்று நான் பேசுவேனாயிருந்தால் அவருடைய மகிமை புறப்பட்டு போகும். அப்போ கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது? அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வீட்டில் ஜெபம் பண்ணும் போது சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் அவரோட நல்ல ஒரு உறவுக்குள்ள போகிற மாதிரி ஜெபிக்கணும். பிள்ளைகள் சில பேர் கடமைக்கு ஜெபம் எப்படி தெரியுமா? 20 நிமிஷம் அரை மணித்தியாலும் ஜெபிக்கிறவர்கள் ஒரு கடமைக்கு, இன்றைக்கு நான் ஜெபிச்சிட்டேன், அப்பா கர்த்தாவே இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை நம்முடைய ஜெப டைம், அந்த டைமை நான் விடக்கூடாது, அந்த டைமுக்குள்ள நான் ஜெபிச்சிட்டு போயிட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் மாத்திரம் சோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு முடிஞ்சது கடவுளே நான் ஜெபம் பண்ணிட்டேன், கத்தரிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணி நம்ம எதையுமே சாதிக்க போறதில்லை. பிரியமானவர்களே, ஜெபம் என்கிறதே எனக்கும் அவருக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தணும். இந்த நாள், அடுத்த கிழமை, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்தது, எனக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட உறவு வந்தது, அதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தில் தான் வல்லமை இருக்குது, அந்த ஜெபத்தில் தான் காரியங்கள் நடக்கும். அப்போ அவருடைய நித்திய தேடணும். அவர் சமூகத்தில் போனா அப்படியோ ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள உறவு, ஒரு தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு வந்துவிட வேண்டும். ஐ லவ் யூ லார்ட் அப்படி சொல்லும் போது ஒரு அப்பாவோட பிள்ளைக்கு எப்படி உறவு இருக்குமோ அந்த பிரசன்னம் அந்த மனுஷனை அப்படியே மூடத் தொடங்கிடும். சும்மா அப்படி ஒரு அக்கினி அந்த இடத்துல பற்றி எரியும். நீங்க சும்மா ஜெபம் பண்ணினால், ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு எழும்பும் போது ஒரு பிரசன்னமும் இருக்காது. அது நீங்க அனுபவிக்கவே மாட்டீங்க. ஒரு அந்நிய பாஷை பெற்றிருக்கிற பிள்ளைகள் முடிந்த அளவுக்கு அந்நிய பாஷையில் ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்குறத நீங்க அப்படி பார்க்க முடியும், கண்ணால பார்க்க முடியும். அவர் உங்க பக்கத்துல வந்து உங்க மேல அந்த அக்கினியை வைக்கிறத உங்களால பார்க்க முடியும். அப்படித்தான் உங்களுக்கு அந்நிய பாஷை இல்லாவிட்டாலும் தமிழில் கண்ணை மூடி ஆராதிக்கணும், கண்ணை மூடி செபிக்கணும். ஒரு 2 பாட்டை கண்ணை மூடி உடைந்த உள்ளத்தோடு அவரை நோக்கி பார்த்து கொண்டு ஜோமண்ண அவருடைய மகிமை இறங்கி வரும். பிரியமானவர்களே, அது மகிமை இறங்கி வந்தா உங்களால ஜெபத்தை நிறுத்த முடியாது. நீங்க குறிப்பிட்ட நேரத்தில் நீ முடிக்கலாம் என்று போன உங்களுக்கு அந்த ஜெபத்தை நிறுத்த முடியாது. அதுதான் தேவ வல்லமை. அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் அடுத்த வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, ஒரு வல்லமை கிரியை செய்யும் போது என்ன நடந்ததாம்? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
பிசாசு நடுங்கும் போது ஆச்சரியப்படுவார்கள். உங்களை கொண்டு அதை செய்வார் ஆண்டவர். இந்த 2026 உங்களை கொண்டு அதை செய்வார். இந்த 2026 உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்ய போறார். ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். பாருங்க, வல்லமையோடு புறப்பட்டு அந்த அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டார். பிரியமான பிள்ளைகளே, இந்த நாட்களில் வார்த்தையை சொல்லி நீங்க கட்டளையிட வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்க வாழ்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் அந்த தொடர்பு இருக்கு. எனக்கு தெரியாது. நீங்களும் கர்த்தரும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தால், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், பொல்லாத சாத்தானே விடு வெளியே, போ வெளியே. அது நடக்கும். கரங்களை தட்டுங்க, ஆர்ப்பரிங்க, ரிசீவ் பண்ணுங்க அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பயல்பட வேண்டும். எங்க பலப்படணும்? உள்ளான மனுஷன். இன்றைக்கு அநேகர் வெளியான மனுஷனில் தான் வல்லமையா பயல்படுகிறார்கள். தெரியுமா? வெளியான மனுஷன்ல என்ன காட்டணும்? உன்னை காட்டி என்னையா நடக்க போகுது? நான் கேட்கிறேன், உன்னை காட்டி ஏதாவது நடக்குமா? சரி, என்ன எடுங்க, உன்னை சொல்வான். என்ன காட்டி ஏதாவது நடக்குமா? உள்ளான மனுஷனில வல்லமையாய் பலப்பட்டால் இங்க இருக்கிற அந்த வல்லமை புறப்படும். அது அநேகரை விடுதலையாக்கும், அநேகரை டெலிவரன்ஸ் ஆக்கும். அநேகரை விடுதலையாக்கத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.